நான் அவளுக்கு டெய்லியும் கால் பண்ணேன், அவள் எடுக்கவே மாட்டா. ஒரு நாளைக்கு 100 மெசேஜாக தான் அனுப்புவேன், என் கூட பேசுன்னு. ஒரு தடவையாவது பேசு, எதுனாலும் பார்த்துக்கலான்னு என் கூட பேசினாவாது நான் கொடுக்குற நம்பிக்கையில் என் பக்கம் நின்ற மாட்டாளான்ற ஏக்கத்தோட ஒரு மெசேஜும் அனுப்புனேன். என்னால் இப்படி அவளை பார்த்துட்டும் பேசாமல் இருக்க முடியல. அவள் என்னை அவாய்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பெரிய ரணமாக இருந்துச்சு. அதனாலேயே அதிலிருந்து நான் ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜில் ஓடி வாங்கிட்டு சிம்பானா ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கஷ்டம்னா சரக்கு அடித்தா தம் அடித்தா பெட்டராக இருக்கும்னு. எனக்கு தான் எந்த பழக்கமும் இல்லையே. அதனால் அழுதேன், ரொம்ப அழுதேன். அழுதுட்டு மட்டுமே இருந்தேன் 5 மாதமாக. அந்த நேரத்தில் என் கூட இருந்தது எல்லாமே சிம்பானாவும் சஞ்சுவும் தான். அந்த 5 மாதத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ, எந்த லிமிட்லாம் வச்சுருந்தாலோ அவள் அது எல்லாத்தையும் மாற்றிக்க ஆரம்பித்தா. வெளியே போகாத அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போக ஆரம்பித்தா. அப்படியே அவள் வாழ்க்கையில் நான் ஒருத்தர் இல்லைன்ற மாதிரியே நடந்துக்க ஆரம்பித்தா.